வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம மதுரை பாண்டிமுனீஸ்வரரோட என்ட்ரன்ஸு. இன்னைக்கு கூட்டம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் இன்னைக்கு. அவ்வளோதான் பாவம், காவலர் நண்பர்களும் நிறையா கஷ்டப்பட்டு எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் வரும். வணக்கம்ங்க. உள்ள நுழைஞ்சனே விநாயகர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ள போனோம்னா வெளியே நின்று தான் பார்த்தான், உள்ள போக முடியல. சரியான கூட்டம், ஒன்றும் பண்ண முடியலைங்க. காப்போம் ஒரு நாள் வந்து கூட கும்பிட்டுக்குவோம். ஹாய்க்குங்க. வணக்கம். எங்க நீங்க எந்த ஊர்னே? தேனில இருந்து வந்திருக்கானே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தேனி. தேனில இருந்தா? தேனில எந்த ஊர்னே? அரவிந்தகால்பட்டி. அப்படிங்களா? சரி, இங்க எதுக்காக வரீங்க? என்ன காரணம் வந்தீங்க? பாண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். பாண்டி கோயிலா? பாண்டி கோயில் உங்க எப்ப இருந்து தெரியுங்க? இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படியா? சாமியை பத்தி, சாமியோட வரலாறு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. தெரியாதா? அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மதுரை பாண்டி. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இது எதுக்காக எப்படி போட்டுருக்காங்கன்னா, பூரா குழந்தை வர வேண்டி இங்க வந்து குழந்தை வரம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி தொட்டியிலேயே கட்டி போடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் குழந்தை வர ரொம்ப நாள் கல்யாணம், திருமணம் ஆகாம இருந்துச்சுனாக்கும் வந்து இந்த மாதிரி தொட்டி கட்டி போட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பாண்டி வரத்தால குழந்தை வரம் கிடைக்கும். அன்னதான குடும்பம் நண்பர்களே, அதாவது ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும்தான், மேக்சிமம் 100 பேருக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். முதல் வர 100 பேருக்கு மட்டும் அன்னதானம். வணக்கம். உள்ள நான் பந்தி நடந்துருக்கு. யூடியூப் சேனல் வந்திருக்கேன். எங்க இருந்து ப்ரோ நீங்க வந்திருக்கீங்க? நாங்க எங்க ஊர் வயம்பட்டியில இருந்து வந்திருக்கோம் ப்ரோ. அப்படிங்களா? மதுரை பாண்டிவேல் எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கோம். எங்க தாத்தாவோட இது பாரம்பரியத்துல. அப்படிங்களா? ஆடி பார்த்துனா வட்டாரத்தை இங்க வந்துருவீங்க? ஆமா, கண்டிப்பா. இங்க வந்தா நீங்க ஸ்பெஷல் என்ன ப்ரோ? இங்க பாண்டி கோயில்னாவே ஸ்பெஷல் தான். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு அப்புறம் பாண்டி கோயில் வந்து மதுரை மீனாட்சி பாண்டி. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. அப்படிங்களா? ஃபேமிலியோட வந்துருங்க? அதான் ப்ரோ, ஆல்ரெடி கொஞ்ச நாள் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பா. ஓகே ப்ரோ. மதுரை மக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? மதுரை மக்கள்னாலே மாசு தான். அப்படிங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க சமைக்கிற பொங்கல் வைக்கிற கூடம்னு நினைக்கிறேன். இங்கதான் பொங்கல் வைப்பாங்க போல. இங்க பொங்கல் வச்சு கெடா வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். வணக்கம்ண்ணே. யூடியூப் சேனல்ல இருந்து வரோம்ண்ணே. எங்க வரீங்க நீங்க? நான் தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து வரேன். சரிங்க. ஆமா, இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருவோம். வருஷம் ஆடி பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஏன் ஆடி பண்ணி கொண்டு ஏன்னா அப்படி ஸ்பெஷலா இங்க வரீங்க? அவரோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷம். அப்படிங்களா? ஆமா, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வந்தா குடும்பத்துக்கு ஒரு வருஷம் புண்ணியன்ற மாதிரி ஒரு. சரிண்ணே, சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வேற மக்களுக்கு இந்த நிறைவேறலாம் நல்லா நிறைவேறாங்க. வேண்டியதெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வச்சு நடந்திருக்கானே? நடந்திருக்கு. அது மட்டும் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? விருப்பம் இருந்தா சொல்லலாம். சின்ன வயசுல கால் நடக்க முடியாதுன்னு. சரி, சரிங்க. அது இப்ப வந்து நடந்து. சரி, சரிங்க. அதனாலதான் கோயிலுக்கு வந்து என் பேரு பாண்டி வச்சிருக்கேன்.
ஓ அப்படிங்களா? இப்ப தம்பி பேர் என்னண்ணே? அது பேர் பாண்டியா. பாண்டியா? பாண்டி மினிஸ்டர் பேருக்கு அஞ்சாதான் இருக்கீங்க. ஹாய் சொல்றா தம்பி. ஹாய். சரி ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்மா, ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாம் பாண்டி கோயிலுக்கு வாங்கங்க. எல்லாம் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. வணக்கம் நண்பர்களே, பாண்டி கோயில் வந்தான். ஆடி 18 நல்ல விசேஷமான நாள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கெங்க இருந்து வராங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சேன். தமிழ்நாட்டு முழுவதும் வராங்க. இங்கிட்டு தேனி, கம்பம், போடி, அங்கிட்டு சென்னை, விருதாச்சலம், இங்கிட்டு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, எல்லா பக்கமும் வராங்க. என்ன இதுன்னு கேட்டா நல்லா வேணும், எல்லாம் நிறைவேறிடுச்சு, நல்லா நடக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களும் வந்து பாருங்க, நம்ம பாண்டியா பார்த்துட்டு நல்லா மன திருப்தியா போங்க. உண்மையிலேயே வரும்போது ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸாகத்தான் வந்தேன். ஆனா இப்போ உள்ள போயிட்டு ஒரு பட்டையை போட்டதுமே போதும், அப்படியே இருக்கிற மனக்கவலை எல்லாம் பறந்துருச்சு. எல்லாரும் வந்துருங்க. மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து 2 கிலோமீட்டரு. மதுரை மாட்டுத்தாவணி வந்தாலே அங்கே ஏகப்பட்ட பஸ் இருக்கு. அந்த ஏரி வந்துருங்க, அல்லது ஆட்டோவில் வந்துருங்க. பாய்.